இந்த வாரம் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப நிகழ்ச்சிகள், விசேஷங்கள், சுப முகூர்த்தம் பற்றிய விபரத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனையும் இப்பொழுது பார்க்கலாம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக அமைய உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி காந்திமதி சமேத நெல்லையப்பர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். காந்திமதி சமேத நெல்லையப்பர் சுவாமியினுடைய அருளால் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கட்டும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கின்ற தடைகள் நீங்கட்டும். இப்போ இந்த வாரத்துக்கான விசேஷங்கள் பற்றி விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் பார்த்தோம்னா இன்றைக்கி திங்கட்கிழமை தேய்பிறை அஷ்டமி விரத நாள், இன்றைக்கி நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை ஏகாதசி விரத நாள். அப்புறம் 18ஆம் தேதி சனிக்கிழமை ஐப்பசி மாசப்பிறப்பு, துலா மாதம்னு சொல்லுவோம். துலாஸ்தானம் ரொம்ப விசேஷம். அடுத்து சனி பிரதோஷம், ரொம்ப விசேஷமான ஒரு நாள், சனி பிரதோஷ விரத நாள். அப்புறம் தன்வந்திரி பகவான் ஜெயந்தி நாள். உடல் ஆரோக்கியம், நோய் நொடியெல்லாம் சீராக இருக்கிறதுக்கு, நோய் நொடியெல்லாம் தீர்றதுக்கு தன்வந்திரி பகவானை வழிபடுவது அந்த நாளில் விசேஷம். அப்புறம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி சுப முகூர்த்த நாள். ஐப்பசி மாதத்தோட முதல் சுப முகூர்த்த நாள் அன்னைக்கு வருது. இப்படி இந்த வாரம் பல சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்குது. இப்பொழுது இந்த வாரத்துக்கான 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த குழப்பங்கள்லாம் வார இறுதியில் சரியாயிடும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேஷன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள், அரசு கான்ட்ராக்ட் ஊழியர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக இருக்கிறவங்க, டெம்பரரியாக கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தம்பதிகள் சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாத விஷயங்களை கிளப்பி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில், சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்துங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க. சிலருக்கு முன்கோபம் வரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வாள், ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் அப்படிங்கிற பதிகத்தை பாருங்க, பதிகத்தை பாடுங்க, திருப்புகழை பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஊதாம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 3. ரிஷப ராசி என்பர்களே, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாற்றம்ங்கிறது அவசியமானது வாழ்க்கையில். ஸோ நல்ல மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், மாடலிங் பண்ணுறவங்க, இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஒரு கரெக்டான அப்ரோச்சோடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில்.
ஆண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்தில் கவனம் தேவை. ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில இழுபறிகள் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது 101% நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. மிதுன ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஹெல்த் கேர் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுவார்கள். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஹோல்சேல் பிஸ்னஸ், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே ஆங்கராக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்கள், ஆர்ஜே, விஜே, டிஜே, நியூஸ் ரீடராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு மனசில் தோணும், களத்தில் இறங்கி பண்ணிடுவீங்க. மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த கம்பெனியும் ப்ரமோட் பண்ணலை, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. காளியம்மனை சிவப்பு குங்குமம், இரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் வாரம். முயற்சி இருந்தால் தான் பலன் இருக்கும். அதிர்ஷ்டத்தை எப்போவுமே நம்பிட்டு இருக்க முடியாது. சும்மா உட்காந்துன்னு இருந்தால் வருமா? வராது. அப்படி வர அதிர்ஷ்டம் கூட கையில் ரொம்ப நாள் தங்காது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட், மளிகை வியாபாரம் பண்ணுறவங்க, மண்டி வைத்திருப்பவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருக்கிறவங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட, மில்க் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் பார்லர் வைத்திருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டர், சர்ஜன், நர்ஸாக பணிபுரிவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க. கல்யாண விஷயத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி வரும், சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த விஷயத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கியிருப்பீங்க. சில தடைகள், தாமதங்கள் வந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுருவீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெஹிக்கிளை மாற்றணும், புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும். காராக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம், பைக்காக கூட இருக்கலாம். அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு காரிய பலிதம் உண்டாகும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வேலையை விட்டு போகலாமா, வேறு வேலை ட்ரை பண்ணலாமான்னு மனசில் ஓடும். அவசரப்பட்டுறாதீங்க. ஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்திலாம் நல்லா இருக்கான்னு. ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அதனால் யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுங்கள். அது தசாபுத்தியும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கு பணவரவு இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள்,
ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா கேஸ்ட்ரோ சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமிக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் ஓம் மகாலட்சுமியை நமஹ சிம்பிளாக இதை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. டெய்லி ஒரு 11 முறை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, கவலைகள் கூடும் வாரம். ஏற்கனவே கவலை, இதில் என்னத்தை கூறுறது அப்படின்னு கூட மனசில் சலிச்சுப்பீங்க. அதனால் ரொம்ப அலட்டிக்காதீங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் கவலைப்படுங்க. எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டால் அப்புறம் என்ன ஆகுதோ உங்களுடைய ஹெல்த் இருந்தால் தான், உடம்பு நல்லா இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுற போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள் பைக்கை வச்சுட்டு ரேஸ் ஓடுறது, ஸ்டண்ட்டு பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேம்ஸ் ஓவராக விளையாடுறதெல்லாம் ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க. தாய் தந்தையர் உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறம். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பண விஷயத்தில் கவனம் தேவை. லாயராக இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசித்து பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. துலாம் ராசி என்பர்களே, பெயர் புகழ் கிடைக்கும் வாரம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா சின்னத்துறை, இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. விருதுகள்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு மனசில் ஓடும், நிதானமாக யோசித்து பண்ணுங்கள். ஆண்களை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை, கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கை துணையுடன், உங்களுடைய மனைவியுடன் கவனமாக அவங்க சொல்கிற சில விஷயங்களை கேட்டு நடந்துக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், சளி, காஃப், இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, 13ஆம் தேதி அக்டோபர் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது, அதோட முடிஞ்சு போயிடுது. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் யோசித்து பொறுமையாக நிதானமாக அமைதியாக பண்ணணும். யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற வேலைக்கு போகாதீங்க. இன்றைக்கி உள்ள நிலைமையில் யார் அட்வைஸும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. குடும்பங்களே அப்படி தான் இருக்குது நிலைமை. அது மாதிரி ஆஃபீஸில் உங்கள் வேலையோடு இருங்க. தேவையில்லாமல் மற்றவங்க வேலை எடுத்து பண்ணுறது சொன்னாலே சரி, உங்களோட சூப்பர்வைசரோ மேனேஜரோ சொன்னால் பண்ணுங்கள். மற்றபடி மற்றவங்களுக்காகலாம் போய் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதனால் உங்களுக்கு எந்த நல்ல பேரும் வரப்போகிறது இல்லை. தேவையில்லாத தலைவலி தான் வந்து சேரும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியராக,
பிரின்சிபலாக, டீனாக, ஹெச்ஓடியாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக, அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்களில் சில முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மார்பிள்ஸ், டைல்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே பிரயாணங்கள், பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. புது ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. காத்தால டைமுக்கு எழுந்து படிங்க. காதலர்களுக்கு காதல் கசக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு 11 முறை சொல்லி காலையும் மாலையும் வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 9. தனுசு ராசி என்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாரத்தில் 14, 15, 16 இந்த வாரம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க. பப்ளிக் பிளேஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணிக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகிற போது கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவைப்படும். இவ்வளோதான் படித்தாலும் மார்க் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஓடும். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், கவுன்சிலிங், இல்லை கேஸ், இந்த விஷயங்கள்லாம் சிலருக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துகிறவங்க, ஐடி சர்வீசஸ் பண்ணுபவர்கள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங் சம்மந்தமான கம்பெனி நடத்துகிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமை, நிதானம் தேவை. ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன்லாம் இருக்கும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள், அல்ப விஷயங்களுக்காக சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஏதாவது பொருள் வாங்கணும்னா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிக்கிறது நல்லது. யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசேஜ்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணத்தை சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க. டெய்லி குறைந்தபட்சம் ஒரு 3 முறை, காலை மாலை, ரொம்ப நேரம் எடுக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8 மற்றும் 9. மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் வாரமாக இருக்கும். என்ன செலவு கூடும்? ஏற்கனவே செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் இன்னும் கூடுமா? என்ன பண்ணுறது? 16, 17, 18 நாட்களில் வந்து சந்திராஷ்டமம் வருது. யோசித்து சிந்தித்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறது நல்லது. பெண்கள் ரிலேஷன்ஷிப், காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், கோல்டு, சில்வர், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
எங்கேயாவது புனித யாத்திரை போகலாமா, பெரிய கோயில் போகலாமா, சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும். மனசில் கொஞ்சம் அமைதி வேணும் அப்படின்னு மனசு தேடும். யாராவது அன்பாக 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, நமக்காக யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும். என்ன பண்ணுறது, சந்திராஷ்டம் முடிகிற மட்டும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கலங்க வேண்டாம், விநாயகர் கணபதி இருக்கிறார் உங்களை காப்பாற்றுறதுக்கு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் டெய்லி சாத்தி வழிபடுங்க இந்த வாரம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. கும்பராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் வாரம். குடும்பத்திலேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ்லேயோ கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க. உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 18ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அதனால் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்கள். அதே மாதிரி விவசாயிகளுக்கு சில ஏமாற்றங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. காதல் கசக்கும். ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணோம், அதான் சக்ஸஸ் ஆகலை, டைவர்ஸ் வாங்கிட்டோம், ரெண்டாவதும் சரி வரல, 3ஆவதாக ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் தரும். பிஸ்னஸை பொறுத்தவரை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகள் சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் வரும். நல்லதேன்னு நினச்சிங்க, நல்லதேன்னு எடுத்துக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுங்க, விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. மீனராசி என்பர்களே, லாபகரமான வாரமாக இருக்கும். என்னத்த லாபம், 7.5 சனி வேறு நடக்குது. கோச்சாரமாக சில கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சனி தான் 7.5 சனி, என்ன பண்ணுறது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில நல்ல நியூஸ் வந்து சேரும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நண்பர்கள் வழியால் ஆதாயம் உண்டு. பெண்களால் ஆண்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆண்களுக்கு வீண் அலைச்சல், டென்ஷன், கோபம் வரும். ஜாபை பொறுத்தவரை ஐடி, டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அது மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், சிவில் இன்ஜினியராக, சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பேட்ரி கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் மார்பிள்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஆக்சசரிஸ் கடை வைத்திருப்பவர்கள், செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறலாம், இல்லை ஒரு டிவிஷன்லேருந்து வேறு டிவிஷனுக்கு அதே கம்பெனியில் மாறலாம்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. நன்றி, வணக்கம்.